ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 10 கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கூட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்? ஆன்சர் சி. காரன் வாலிஸ் பிரபு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலையான நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி. 1793. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர்? ஆன்சர் ஏ. தாமஸ் மன்ரோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்திய ஆண்டு? ஆன்சர் சி. 1820. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் யாருடைய காலத்தில் மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் டி. வில்லியம் பென்டிங் பிரபு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி. 1822. நெக்ஸ்ட் கொஸ்டின், மகள்வாரி முறையில் ராபர்ட் மெர்தின்ஸ்பர்ட் என்பவரின் வழிகாட்டுதலின் பெயரில் வில்லியம் பென்டிங் பிரபு அடிப்படை மாற்றங்கள் கொண்டு வந்த ஆண்டு? ஆன்சர் டி. 1833. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஆன்சர் சி. சம்பரான் சத்தியாகிரகம் 1917 முதல் 1918 வரை. சந்தால் கழகம் 1855 முதல் 1856 வரை. இண்டிகோ புரட்சி 1859 முதல் 60 வரை. பாப்னா கழகம் 1873 முதல் 76 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அவுரி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி. 1860. இண்டிகோ புரட்சியை கட்டுப்படுத்துவதற்காக இந்த அவுரி ஆணையம் அமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, நீல்தர்பன் நாடகத்தை இயற்றியவர்? தீனபந்து மித்ரா. கூற்று 2, சந்தால் கழகம் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக நீல்தர்பன் நாடகம் இயற்றப்பட்டது. ஆன்சர் ஏ. கூற்று 1 மட்டும் சரி. கூற்று 2 எதற்காக தவறுனா, இண்டிகோ புரட்சியை அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்வதற்காக இந்த நீல்தர்பன் நாடகம் இயற்றப்பட்டது, சந்தால் கழகம் அல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.